திருப்பூரில் பட்டாசு கடையில் தீ விபத்து ஏற்பட்டு பட்டாசுகள் வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் அருண்குமார், இந்த திடீர் தீ விபத்துக்கு என்ன காரணம், சேதங்கள் என்ன மாதிரியான ஏற்பட்டது, அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பூரில் பட்டாசு கடையில் தீ விபத்து ஏற்பட்டு 30 லட்சம் மதிப்பிலான பட்டாசுகள் வெடித்து சிதறியது. திருப்பூர் வடக்கு போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். திருப்பூர் கொங்குமேன் ரோடு பகுதியில் முருகேசன் என்பவருக்கு சொந்தமான ஆர்வி ஸ்டோர் கடை 20 வருடங்களாக செயல்பட்டு வருகிறது. அந்த கடையில் மளிகை பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் இவற்றுடன் சேர்த்து தனியாக பட்டாசு கடையும் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் இன்று அதிகாலை பட்டாசு குடோன் உள்ள பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அதில் பட்டாசுகள் அனைத்தும் வெடித்து சிதறி தீ பரவ ஆரம்பித்தது. அருகில் இருந்தவர்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து திருப்பூர் தெற்கு மற்றும் வடக்கு தீயணைப்பு நிலையங்களில் இருந்து 2 தீயணைப்பு நிலைய வாகனங்களுக்கும் மற்றும் 5 தண்ணி லாரிகள் உதவியுடன் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் சம்பவம் குறித்து திருப்பூர் வடக்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முருகேசன் தனது கடைக்கு 2 நாட்கள் முன்புதான் 30 லட்சம் மதிப்பிலான பட்டாசுகளை சிவகாசியில் இருந்து வாங்கி வந்துள்ளார். இவை அனைத்துமே தீ விபத்தில் வெடித்து சிதறியது. மேலும் கடையில் இருந்த பிளாஸ்டிக் பொருட்களும் எரிந்து நாசமானது. கடையின் உரிமையாளர் கடையிலேயே தங்கியிருந்ததால் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. தொடர்ந்து பட்டாசு வெடித்து சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. நன்றி அருண்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.